ஆ எப்படி இருக்கு சூழல்லாம்? ஆ, அது போக போக ஒரு நல்ல அது போக போக தான் புரிஞ்சு கொள்ள முடியும். போக போக தான். ஆமா ஆமா 10 10 டிகிரி. ஆ, ம உங்க வகுப்புல எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதை பத்தி சொல்லு. உன்னை பத்தி, உன்னுடைய சூழலை பத்தி முதல்ல சொல்லு. ஒரு 2 நிமிஷம் சொல்லு, முடிச்சுக்கலாம். ஆனா, இதுல மொத்தம் 21 பேர் இருக்காங்கய்யா. ஆ, எல்லாருமே 2 பேரு மட்டும்தான் வெளிநாட்டுக்காரங்க. ம், மத்ததெல்லாம் இந்தியால இருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாரும் மலையாளம், அ ம ம அப்புறம் குஜராத்ல இருந்து, ம். அப்புறம் இங்க தெலுங்கு, பாரு. ஆந்திரால இருந்து ஆ, ஆ, அந்த மாரி வந்திருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து நானு, இன்னொரு பொண்ணு ஒண்ணு வந்திருக்கோம். ம். ஓ, தமிழ்நாட்டு பொண்ணு மொத்தம் இருக்கு. 20. ஆ, ஆமாமா. நானும் இன்னொரு பொண்ணும் இருக்கோம். ஆ, மொத்தம் 20 பேர் இருக்கோம். அதுல ஒரு ஆப்பிரிக்கன் இருக்காங்க. அது ஆ, ஆப்பிரிக்கால இருந்து. ஆ, அந்த மாதிரி மொத்தம் 20 பேர் இருக்கோம். ம், இதுதான் கிளாஸ் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்குது. இதுக்கு முன்னாடி 13 வகுப்பு போயிருக்குது. நான் ம், இப்ப 2 வகுப்பு அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ம், அதுக்கப்புறம் போக போக தான் என்ன ஏதுன்னு தெரியும். இப்போ இதுல வந்து நெறையா அப்டேட்டான சில அ விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லித் தராங்க. ம், ஆம் இந்த அதாவது இந்த கம்ப்யூட்டரைஸ்டா சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது, அதெல்லாம் இங்க இருக்கு. இந்த என்னுடைய இதுல இருக்கு. ம், அத எப்படி பயன்படுத்துறாங்க? அ ம், அந்த சாஃப்ட்வேர ஆஸ்ட்ரோனமர் தான். விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் பயன்படுத்துறாங்க இத. ம், அவங்க பயன்படுத்துற மாதிரி நம்மளுக்கும் வந்து சொல்லி தராங்க. அது என்னலாம் அவங்க பண்றாங்க. ம், அங்க ஆராய்ச்சி கூடத்துல வரக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். அத வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு பேசிக்கா என்ன வேணுமோ அத வந்து சொல்லி தராங்க. அதுதான் முதலு. ம், அதுக்கப்புறம் ம் 3 சப்ஜெக்ட் மொத்தம் எனக்கு வந்து 4 பாடம். ம், அதுல 3 பாடம் வந்து கட்டாயம். ம். ஆம். ஆம். 3 பாடம் வந்து கட்டாயம். ம், அதுல 2ல வந்து எழுத்து தேர்வு இருக்குது. அது வந்து இந்த மாதிரி அ ம் கொஞ்சம் டெரிவேஷன் அந்த ஈக்குவேஷன் போடுற மாதிரி. அதுக்கு மட்டும் இருக்கு. 2 பாடத்துக்கு மட்டும் எழுத்து தேர்வு. மத்ததுக்கெல்லாம் எழுத்து தேர்வு இல்ல. சிலது வந்து அசைன்மென்ட் வைக்கணும். ஆ ம், குழுவா சேர்ந்து பண்ணணும். அந்த மாரி இருக்கு. மொத்தம் 4 வந்து எனக்கு இருக்கு. இந்த ஜனவரில எனக்கு அந்த செமஸ்டர் முடியுது. ம். அந்த ஜனவரி வரைக்கும் இந்த பாடங்கள நான் வந்து படிப்பேன். ஓ, அருமை. அதுக்கப்புறம் அடுத்த இது இப்போதைக்கு ஜனவரி வரைக்கும் பார்த்தோம்ன்னா, ரொம்ப க க திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் வகுப்பு. என்னோட அதாவது மாணவர்கள் குறைவா இருக்கக்கூடிய அந்த வகுப்புல மட்டும், இந்த மாரி வாரத்துக்கு 5 நாளு அப்படி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு 5 நாளும் நடத்துறாங்க. ம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வகுப்பு இருக்கும். இல்ல ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் வகுப்பு இருக்கும். அ ம், அப்புறம் இந்த மாரி கம்ப்யூட்டர் லேப் போய் பண்ணணும் அப்டின்னா, அது 2 மணி நேரம் 2 மணி நேரம் வகுப்பா இருக்கும். ம், எனக்கு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வகுப்பெல்லாம் இருக்குது. அங்க ம், 7 மணி ஆச்சுன்னா, அங்க வந்து 8, 9, 10, 11, 12 மணி ஆகும் அங்க. ம், நம்ம ஊர் படி. ம், எனக்கு 7 மணி வரைக்கும் வகுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நானு வரணும். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. 1 மணி நேரம் வகுப்புனா காலையில வச்சு முடிக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு நேரம் வச்சிருப்பாங்க. ம், அந்த நேரப்படி முடிச்சுட்டு வரணும். அ இது வந்து 5 நாள் தொடர்ந்து எனக்கு திங்கட்கிழமையிலருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும். இது வந்து டிசம்பர் 12 வரைக்கும் எனக்கு இந்த ரொட்டீன் தான். ம், டிசம்பர் 12 வரைக்கும் இந்த ரொட்டீன். டிசம்பர் 12க்கு அப்புறம் எனக்கு வந்து விடுமுறை இந்த கிறிஸ்துமஸ் லீவ் விட்டுருவாங்க. கிறிஸ்துமஸ் விடுமுறை வரும். அ அ அதுக்கப்புறம் ஜனவரில வந்து அடுத்த அந்த பரீட்சை வைப்பாங்க. அந்த பிராக்டிகல் அந்த மாரி சிலதெல்லாம் வந்து அந்த ஜனவரில க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஜனவரில க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த செமஸ்டர் ஆரம்பிப்பாங்க. இந்த 4 பாடம்னா, இந்த 4லயும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த அந்த பாடம். ஆ, ஆ ஃப்ரம் ஸ்டார்ஸ் டூ பிளானட் அப்படின்னு ஒரு இது பேப்பர். அதுல வந்து சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணோம். அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப என்ன ஏதுன்னு இப்ப பார்த்துட்டு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ம்.
இதெல்லாம் வந்து முக்கியமான வகுப்பு. இதுல நம்ம தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி எல்லாத்துலயும் தான் பெறணும். இது வந்து கடினமான பாடம்ன்னு பார்த்தோம்னா, இந்த 2ம் தான். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த பிளானட்ஸ் ஸ்டார் டூ பிளானட் அப்படின்றதும். ம். மத்ததெல்லாம் வந்து எ இது கிடையாது. எக்ஸாம் எழுத்து தேர்வு கிடையாது. அது நம்ம கோர்ஸ் ஒர்க் அசைன்மென்ட்ன்னு அப்படி முடிச்சுக்கூடிய அந்த இது. ம். இந்த 2ம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதுல கண்டிப்பா கட்டாய தேர்ச்சி வந்து பெறணும் அப்படின்னு அவங்களுடைய இது. ம். பெறல அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து பணம் கட்டி எழுதுற மாரி அந்த மாரிலாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா, ம். நம்ம வந்து முதல் இதுலயே வந்து தேர்ச்சி பெறணும். ம். அடுத்து அப்படியே நெறைய பேரு அதாவது 2 இந்த வகுப்புல இல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வகுப்புல இருந்த நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி வச்சிருக்கிறாங்க. இந்த மாரி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நெறைய பேரு. அதுல வந்து முதல் தடவ எழுதுறதுக்கு எதுவும் இல்ல. 2வது தடவ எழுதும்போது அது ரொம்ப அவங்க வந்து காசு அதிகமா அ இது குடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்து வேண்டாம். அது ஒண்ணும் அது அதிக இது கிடையாது. அது 3000 பவுண்ட்ஸ். ஒவ்வொரு அ அ சப்ஜெக்ட்டுக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த மாரி தகவல்லாம் சொன்னாங்க. இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அது எனக்கு டிசம்பர் 12 வரைக்கும் இந்த மாதிரி 5 நாள் தொடர்ந்து வகுப்பு இருந்துட்டே இருக்கும். சனி, ஞாயிறு மட்டும் தான் வீட்ல இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அம் ம் 3டி ப்ராஜெக்ட் வந்து சேட்டலைட் ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த மாரிலாம் அடுத்தடுத்து இருக்கு. அது இப்போதைக்கு கிடையாதுங்க. அது ஜனவரி மாசம். அந்த டிசம்பர் போக போக தான் அவங்க தெரியும். ராஜ்குமார் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க ஸ்டாஃபா இருக்கிறதா நான் பார்த்தேன். இப்ப கேள்விப்பட்டேன். அவங்க நேர்ல இன்னும் நான் பார்த்தது கிடையாது. அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல. வரம்போது தான் அவங்க யாரு? எந்த ஊரு? அப்படின்னு தெரியும். ஓ! பரவாயில்லையே! தமிழ்நாட்டுக்காரரா? ஆ. சரி. அ அது ராஜ்குமார் தமிழ்நாட்டுக்காரரா? இல்ல ஹிந்திக்காரரான்னு தெரியல. ம். ம். ஆ இந்த மாரி ஒரு ஸ்டாஃப்ன்னு போட்டு எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து எப்ப வராங்க? அது இருக்காங்களா? என்னன்னு தெரியணும். இந்த மாரி ஒண்ணு இருக்குன்னு இப்பதான் ஒரு மெயில் ஒண்ணு போட்டாங்க. ம். அதெல்லாம் பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். எனக்கு கிளாஸ் அலாட் பண்ணும்போது, நான் போய் அவங்கள சந்திக்கும்போது தான் தெரியும். அவங்க என்ன யாரு? எந்த ஊரு? அப்படின்னு தெரியும். அ அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் வகுப்புன்னு நெனைக்கிறேன். ஸ்பேஸ் சிஸ்டம். அவங்க வந்து அந்த 3டி டிசைனிங் சொல்லி தருவாங்க. ம். 3டில வந்து ம் எப்படி நம்ம சேட்டலைட் உருவாக்கணும் அப்படின்றது அதுதான் அதோட பாடமே. அதுல வந்து ஸ்டாஃப்ன்னு போட்டு கீழ 2 பேர் எழுதியிருந்தாங்க. அதுல இப்ப ராஜகுமார்ன்னு ஒரு பேர பார்த்தேன் இப்பதான். அவங்க யாருன்னு தெரியல. அவங்க ம். வரும்போது தான் தெரியும். சரி, சரி. ஆ ம். கிட்டத்தட்ட கல்லூரி வந்து பெரிய கல்லூரி. உங்க வகுப்பு வந்து 21 பேர் இருக்காங்க. ஆசிரியர் வந்து எப்படி ஆ ஒவ்வொரு துறை சார்ந்த ஆசிரியரும் எல்லாம் ஒரே மாரி தானா இப்ப? ஃபர்ஸ்ட் ஆஃப் பிசிக்ஸ்ல இல்ல. இவங்க வந்து ஒவ்வொரு துறை சேர்ந்த ஆசிரியர் கிடையாது. ஆ ம். பெரும்பாலும் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களும் தனியா ஒருத்தங்க இருப்பாங்க. ம். அந்த ஆசிரியர் வந்து எங்களுடைய ம் ம் அ துறைக்கு அந்த பாடம் இருக்கு. ஆ. அதனால அவங்க வந்து எங்களுக்கு அவங்க எடுப்பாங்க. ம். நாங்க மட்டும் படிக்க மாட்டோம். கணிதம் படிக்கிறவங்களும் இந்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பாங்க. புள்ளியியல் இதெல்லாம் படிக்கிறாங்கல்ல. அந்த மாரி ம். யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, அவங்கலாம் சேர்ந்து அந்த கிளாஸுக்கு நாங்க போவோம். எங்களுடைய வகுப்பு மட்டுமே தனியா இருக்கும்னு கிடையாது. நான் போற நேரத்துல வேற யாராவது வேற ஒரு துறை சார்ந்தவங்களும் வந்து அந்த பாடத்துக்கு கவனிக்க வருவாங்க. ம். ம். அந்த மாதிரி இந்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளியியல் ஆசிரியர் வந்து ம். ஆ இந்த துறை தானான்னு தெரியாது. ஆனா எனக்கு சாஃப்ட்வேர் சொல்லி தரவங்க வந்து என்னோட துறை சேர்ந்தவங்க. ம். ஆ இவங்க வந்து ம் நேத்து தான் அவங்கள நான் பார்க்கவே செஞ்சேன். அது அப்பதான் தெரியும். யார் என்னன்னு ஒரு 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 2 வாரம் போனா தான் எந்த துறை, எந்த ஆமாமா. இவங்கன்னு பார்த்தா தான் தெரியும். ஆ. சரி, சரி. பொதுவான விஷயம். ஆ கல்லூரி வேலை நேரம் காலை எத்தனை மணிக்கு கல்லூரி தொடங்குது? பொதுவாக பள்ளிக்கூடத்துல எத்தனை 9 மணிக்கா? எப்ப வழக்கம் போல பொதுவா அ பொதுவா வந்து 10 மணி அல்லது 11 மணி. அதுதான் என்னுடைய தொடக்கம். ஒண்ணா 10 மணியா இருக்கும். ம். இல்லன்னா 11 மணியா இருக்கும். ம். முடியறது வந்து 3 மணி அப்படி முடியலாம். இல்லன்னா இரவு 7 மணி முடியலாம். அது ஒவ்வொரு டைம் டேபிள் பொறுத்து இருக்கு. ஓ!
பொதுவாக இப்ப நம்ம வந்து மதுரையில நீங்க 9 மணிக்கு கல்லூரிக்கு போங்க, அதே மாதிரி இங்க 10 மணிக்கு போகலாம். பொதுவா 10ன்னு 11 இல்லையா? பொதுவா 10 மணி அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஆனா வந்து இப்ப 10 மணிக்கு எனக்கு வாரத்துல 1 நாள் தான் 10 மணிக்கு கிளாஸா இருக்கும். ம். 2வது நாள்ல வந்து எனக்கு 11 மணியா இருக்கும். அப்புறம் இன்னொரு டைம் டேபிள்ல எனக்கு 1 மணிக்கு தான் மதியம் வகுப்பா இருக்கும். அந்த மாரி மாறிட்டே இருக்கும். இது இது வந்து 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வர்றது கிடையாது. ஆ, அ ஒரு புரியுது. நாள் வந்து சரி சரி சரி. இப்போ ஒரு நாள் வந்து எனக்கு மதியம் 1 மணிக்கு தான் வகுப்பாவே இருக்கும். மதியம் 1 மணிக்கு தான் போவேன். ஆ, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் வகுப்பு முடிச்சுட்டு 3 மணி இப்போ 1 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு முடிச்சுட்டோம்னா, 4 மணிக்கு எனக்கு 1 மணி நேரம் எனக்கு வகுப்பு இருக்காது. ம். அப்புறம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 7 மணி வரைக்கும் வகுப்பு வைப்பாங்க. ஓ, அதுக்கப்புறம் முடிச்சுருவோம். அருமை, அருமை. அப்ப இதுதான் சிஸ்டம், ஒரு அருமையான சிஸ்டம். அதாவது அந்த பொறுப்பு உணர்ந்து நடத்துறாங்க பாருங்க. நம்ம கல்வியில் அப்படியே காலையில கூட சாயங்காலம் வெளியேந்துடும். இது அப்படியே இல்லை. அந்த பொறுப்பு, அந்த அந்த பிளான், அந்த சிஸ்டம், அந்த மாணவர்களுக்கு சொல்லி தரணும், நேரங்காலம் பார்த்து சொல்லி தரணும். அப்படி இப்படி இந்த சிஸ்டம் எப்படி இங்க புரிஞ்சுக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஆமா. இது மாணவர்களுக்கு. வந்து இப்ப என்னோட இருக்கிறவங்களும் மாலை 5 மணிக்கு போவாங்க. இரவு 7 மணிக்கு தான் அவங்க வகுப்பு முடியும். அப்புறம் திரும்பி வருவாங்க. ம், இதுல வந்து மாணவர்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, பேட்ச் வைஸா பிரிச்சு ஒரு வாரத்துல 2 நாள், 3 நாள் அந்த மாதிரி வைப்பாங்க. ம், 3 நாள் இப்ப வாரத்துல 1 நாள் போயிட்டு, மொத்தமா 4 வகுப்பையும் சேர்ந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ம், அப்ப அவங்களுக்கு 1 நாள் அந்த பேட்ச் முடிச்சுற மாரி இருக்கும். எங்களுக்கு வந்து தொகை அதாவது இது மாணவர் எண்ணிக்கையே வந்து மொத்தமாவே 21 பேர் தான். ம், அப்படிங்கும்போது எங்களுக்கு பிரிச்சு, பிரிச்சு அந்த 5 நாளா வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள்ல ஒரே ஒரு வகுப்பு. ஒரு நாள்ல ஒரு வகுப்பு மட்டும் தான் இருக்கும். இன்னொரு நாள்ல 2 வகுப்பு இருக்கும். இன்னொரு நாள்ல எனக்கு அதிகபட்சம் 3 வகுப்பு தான் வந்து அதிகமே ஒரு நாள்ல. ம். 2, 2 வகுப்பு தான் இருக்கும். மொத்தமா 2 மணி நேரம், 3 மணி நேரம் அதுதான் இருக்கும். ஆனா காலையில போனோம்னா, நம்ம திரும்பி வர்றது அப்படிங்கிறது நாம ஒரு 5 மணி அப்படின்னு நாமளே வந்து வச்சுக்கணும். அங்க போனா ஃப்ரீ வைஃபை இருக்கும். படிக்கிற இடம் பெரிய இடம். அ நெறைய இருக்கும் அங்க. 3 அடுக்கு மாடி. நம்ம உட்காந்துக்கலாம். ஃப்ரீ வைஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் படிக்கிறது போர்டு, ஒயிட் போர்டு எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு தனியா இடம். பிரைவசியா வேணும்னா, அது சின்ன கூண்டு மாரி இருக்கும். அங்க உட்காந்து நம்ம பார்க்கலாம். லேப்டாப்பு எல்லாமே கிடைக்கும். பிரிண்டர் எல்லாமே வச்சிருப்பாங்க. அத்தன புத்தகமும் அங்க இருக்கும். ம். அதாவது எல்லார்சி அ எல்லா அதாவது இன்ஜினியரிங்கு அந்த மாரி சயின்ஸ் சம்மந்தமான ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இந்த பில்டிங் தான் வருவாங்க. ம். நாம காலையில போனோம் அப்டின்னா, ம். ஒரு 10 மணிக்கு எப்பவும் போல போனோம்னா, அங்க இருந்துட்டு 5 மணிக்கு திரும்பி வர மாதிரி. அங்க ஃப்ரீ வைஃபை. நம்ம எவ்வளோ வேணா படிச்சுக்கலாம். ம். நாம இங்க வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஒரு பொதுவா ஒரு என்ன கருத்து வச்சிருக்கேன்னா, காலையில 10 மணிக்கு போயிட்டு, இரவு சாயங்காலம் 5 மணிக்கு வீடு திரும்புனா சரியா இருக்கும். அந்த இடையில வந்து அந்த இது இருக்கு. நம்மளுக்கு வந்து இடைவெளி குடுத்துருப்பாங்க. ம். எனக்கு சில நேரம் வந்து 3 மணியோடயே வகுப்பு முடிஞ்சிருக்கும். ம். 3 மணிக்கு வராம 2 மணி நேரம் இருந்து, நான் அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அது போக போக தான் என்ன எப்படின்னு தெரியும். ம். சரி, சரி, சரி. அப்ப பொதுவாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் to 9 மணி நேரம் கல்லூரி இருக்கலாம் இல்லையா? ம். ஆமாமா. நான் வந்து அந்த மாதிரி என்ன என்ன சொல்றது? ம் என்ன என்ன என்கேஜ்டா பிஸியா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். 10 மணிலேருந்து ஒரு ம். 5 மணி வரைக்கும் நான் பார்த்தேன்னா, இப்ப நான் வந்து பல வகுப்புகளுக்கு போல. 2 வாரம் வகுப்பு எடுத்துட்டாங்க. இப்ப ம். அது வந்து என்ன ஏதுன்னு எனக்கு புரியணும். எனக்கு இப்ப ஒரே ஒரு நாள் தான் நான் வகுப்புக்கு போயிருக்கேன். ம். அதனால இப்ப கொஞ்சம் புரிஞ்சத வச்சு இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் அதுக்கு நெறைய இருக்கு. அவங்க வந்து நம்ம கல்லூரி மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இங்க ஒண்ணுமே இல்ல. இது எல்லாமே வந்து அவங்க ரிசர்ச்சர் எல்லாருமே அந்த ஆராய்ச்சியாளர் மனப்பான்மையோட தான் அந்த அந்த ஒரு இதுல தான் இருக்காங்க. ம். கடகடன்னு பண்ணணும், நாமளும் பண்ணணும், ரிசர்ச் பேஸ்டா இருக்கணும். ம். அந்த 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 நிலைமைக்கு அவங்க தயார்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வரும்போது, நெறைய கடினமான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரிலாம் இல்ல. நம்ம ம். ஊரு பிஜிய கம்பேர் பண்ணா ஈஸியா போர்ட்ல எழுதி போட படிச்சுட்டு, மனப்பாடம் பண்ணிட்டு, வாங்கிட்டு போயிரலாம். இது வந்து அப்படி கிடையாது. ம். இங்க வந்து இந்த ஊர்லயே படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த இதோடயே
ஆஹ் என்னது ஓடி ஓடி அந்த அவங்களுடைய பின்பற்றி அதை எழுதுறதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா இவங்க இந்த ஊர்லயே படிச்சுட்டு வந்தவங்க. ஏன்னா வெளிநாட்டுல அமெரிக்கால இங்கேயோ ஜெர்மனிலயோ எங்கேயோ படிச்சுட்டு வராங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட்லாம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம நம்ம இந்தியால இருந்து வரவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கடினமா தான் இருக்கும் இந்த சூழ்நிலை. அது எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து இது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை தான். அவங்க இதுக்கு ஓடி வரணும்னா, நம்ம வந்து தொடர்ந்து என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட இத கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கல்லூரி போனோம்னா, நம்ம நேரத்த ஒதுக்கி படிச்சா தான் இவங்க வந்து அந்த ம், தனியா செயல் பண்ணும். எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும். அடுத்து நம்ம பிஜி ஸ்டூடண்ட் அப்டின்னாவே ரிசர்ச் ஸ்டூடண்ட் தான். அதுதான். அவங்க வந்து அப்படிதான் பார்ப்பாங்க. இப்ப வந்து என்னன்னா, இப்ப எனக்கான வேலை அப்படின்றது என்னன்னா, இந்த எனக்கு ரொம்ப நேரம் கம்மியா இருக்கு இந்த செமஸ்டருக்கு. நவம்பர், டிசம்பர் 2 மாசம் தான் இருக்கு. ஜனவரில எனக்கு பரீட்சை வந்துரும். இந்த இந்த இதுதான் கம்மியான மாசம். இது வந்து எனக்கு கொஞ்சம் பாதி இது வந்து எனக்கு தெரியாம ஒரு ஒரு 2 வாரம் போகாம வந்தனால எனக்கு கம்மியான நேரம் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப கடினமான ஒரு கட்டமா நான் வந்து பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பயிற்சி அதிகமா தேவை. இத முடிக்கிறக்கு அப்படின்னு. இந்த சின்ன குறுகிய காலத்துல இத வந்து இது பண்ணிட்டோம்னா, இத எப்படியாவது படிச்சு புரிஞ்சு கொண்டு வந்துட்டோம்னா, அடுத்து வர செமஸ்டர் வந்து நம்ம முதல்ல இருந்து போவோம். நம்மளுக்கு பழகிரும். அடுத்து இது இப்படிதான். இந்த மாரி தான் புரொஃபசர் இருப்பாங்க. இந்த மாரி எழுதுனா போதும். அ இந்த மாரி படிச்சா போதும். எந்த நேரத்துல படிச்சா நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்றது அடுத்த செமஸ்டர்ல இருந்து நம்மளுக்கு அது பழகிரும். இத வந்து கொஞ்சம் இவங்கள பிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான். புரொஃபசர்லாம் அப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் அவங்க வந்து பொறுமையா விளக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நானு இந்த 2 வாரம் கழிச்சு போனதுனால, என்ன, ஏது, எங்க, எப்படி இருக்கு, எத நடத்துறாங்க, எத விட்டாங்க, எத பிடிச்சாங்கன்றது எனக்கு தெரியல. இத வந்து நாம கொண்டு வரணும். இவங்கலாம் வந்து 2 வாரமா வகுப்புல இருக்கிறாங்க. இவங்க அப்படியே அந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கொஞ்சம் கடுமையா இவங்களோட போட்டி போடணும். ம். அப்பதான் முடியும். இந்த 2 மாசம்ன்றது கொஞ்சம் ஒரு இக்கட்டான மாசமா நான் பாக்குறேன். இந்த 2 மாசத்துக்குள்ள கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணாதான், அடுத்தடுத்து நம்மனால பாக்க முடியும். அதுக்கப்புறம் ஈஸி தான். ஏப்ரல் வரைக்கும் அடுத்த செமஸ்டர் இருக்கும். இதுல முக்கியமா என்னன்னா ஸ்பேஸ் டைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் ராக்கெட் ப்ரொபல்ஷன் இந்த 2மே வந்து இன்ஜினியரிங் பேஸ்டா இருக்கும். இது வந்து தியரட்டிக்கலா இல்லாம இன்ஜினியரிங் பேஸ்டா வரும். அப்ப நம்மளுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஆராய்ச்சி நிலையத்துல போய் இன்டர்ன்ஷிப் பார்க்கணும் அப்படின்னா, இவங்க வந்து என்னென்னலாம் படிச்சிருக்காங்கன்றத பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான அ என்ன சொல்றது? இன்ஜினியரிங் சம்மந்தமா பார்த்துருக்காங்க, படிச்சிருக்காங்கும்போது அவங்க இன்டர்ன்ஷிப் வந்து அதிகமா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம நம்ம சீக்கிரமா அந்த ஆராய்ச்சி நிலையத்திலயோ, இல்ல அந்த மாரி ம் ஸ்பேஸ் சம்மந்தமான ஒரு ஒரு இன்ஜினியரிங் என்ன சொல்றது? ஒரு நிறுவனத்துல போலாம். இந்த மாரி ராக்கெட் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இருக்கும்ல, அந்த மாதிரி போலாம். அந்த மாதிரி நெறைய ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். நம்மள நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். ஆம் நம்ம கல்லூரி, நம்மளுடைய எழுத்துத் தேர்வு மாதிரி இது வந்து அறவே கிடையாது. அதேதான் அதேதான் அதேதான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது செய்முறை அதுக்கு நேரம் இருக்கிறதுமா. வழக்கமா நீங்க ஒரு முறை முன்கூட்டி எழுந்திரிச்சுக்கோ. 6 மணிக்கு 8 மணிக்கு பஸ், இப்ப நான் 5 மணிக்கு போனேன். யாருக்கு எழுந்திரிச்சு? அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம கல்லூரி போறது கல்லூரில வந்து படிக்கக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியா அது அங்கேயே இருந்துக்கலாம். அந்த மாரி தான் இருக்கும். அவங்க ஃபுல் அருமை அருமை வைஃபை. ஆ, அருமை அருமை அருமை. அங்க வந்து நல்லா இருக்கும் அந்த இடம். நானு ஒரு நாள் அத வந்து முடிஞ்சதுன்னா முழுமையா வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தேன் 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 பார்த்தேன். கொஞ்சம் பார்த்தா எனக்கு புரிஞ்சுக்காது. ப்ராடா இருக்கு. வயசு போகுது. ஆமா, ஆமா. அது வந்து நம்ம அது நம்ம குரூப்பாவும் படிக்கலாம், தனியாவும் படிக்கலாம். ஒவ்வொருத்தரோட விருப்ப பொறுத்து.
போர்டு போர்டு வச்சு ஒரு 4, 5 இடம். இப்ப ஒருத்தங்களுக்கு தெரியலன்னா சொல்லி தரக்கு அங்க உட்கார வச்சு மாணவர்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்றதுக்குன்னு என்னென்னமோ இடம்லாம் வச்சிருக்காங்க. அது நானே இன்னும் முழுமையா பார்க்கல. அ இப்ப அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாடி இருக்கும். கீழ அண்டர் கிரவுண்டோட சேர்த்தி, மேல சேர்த்தி மேல சேர்த்து ஒரு 4 மாடி வந்து 4 தளம் இருக்கு. ம். நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து ஃபுல் வைஃபை நாங்க போனா நல்லா கிடைக்கும். எல்லா வேலையுமே நான் அங்கேயே முடிச்சுட்டு, ஓஹோ! முடிச்சதுக்கு அப்புறமா சரி காலையில 10 மணிக்கு போனோமா, இதுதான் கடைசி பஸ். இதுக்கு மேல பஸ்ஸே இல்ல அப்படிங்கும்போது வீடு திரும்பி வந்துரலாம். பரவாயில்ல. கல்லூரி பார்த்தேன். அந்த கிளாஸுக்கு பக்கத்தால பஸ் நிக்குது. நான் பார்த்தேனே. பஸ். கல்லூரி கிட்டே இன்னைக்கு உள்ளே வந்துருது. பார்த்தேன். ஆமாமா. இது கல்லூரி வளாகம் வந்து ஆப்பரேட் பண்ற பஸ். கல்லூரி மாணவர்களுக்காக ஆ, இது பண்றாங்க. அது பொதுமக்களும் இதுல ஏறிக்கலாம். கல்லூரி தான் இது வந்து பராமரிச்சுட்டு வருது. பார்த்தேன். ரொம்ப வசதியா இருக்கு. அப்பா. அதாவது பயங்கரமான. ஆமா. எல்லாமே சரி, இது சரி, சரி. வந்து அந்த அந்த தீம் அந்த நிறத்த வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த அந்த மரும கத்திரிக்காய் நிறத்துல இருக்கும். அதுதான் அந்த கல்லூரியோட ஒரு நிறம்னு வச்சுக்கோங்களேன். ம், அந்த ம். அந்த பேருந்து பார்த்தாலே இது வந்து அங்க போகுது அப்படின்னு நம்ம கல்லூரிக்கு தெரிஞ்சுக்கலாம். பஸ்ஸுக்குள்ள கட்டணம் உண்டா? இல்ல இதுதான் இல்ல ஏடிஎம் கார்டு மாதிரி தானே? கட்டணம் உண்டா? ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது? கட்டணம் கட்டணம் இருக்கு. ஆனா என்னன்னா, நாம வந்து இந்த ம், ரூட்ன்றது ரொம்ப பக்கம். ம். அம் அதனால வந்து கட்டணத்த பத்தி பெருசா நம்ம கவலைப்பட தேவையில்ல. சரி, இதுவும் சரி. என்னன்னா சில சில பேருக்குலாம் 2 2 நாள் தான் வகுப்பா இருக்கும். ம். அப்போ அவங்க கட்டணத்த பத்தி கவலையே பட தேவையில்ல. நம்மளுக்கு 5 நாள் வகுப்புன்றனால வந்து நம்ம போயிட்டு, போயிட்டு வர மாரி இருக்கும். அதனால என்னன்னா, சரி ஒரு நாள் போறோம் மணிக்கு. சாயங்காலமா 5 மணி, 6 மணிக்கு கிளம்புனா, அந்த ஒரு நாள் ஃபுல்லா நாம வந்து பயன்படுத்திக்கிட்ட மாரி இருக்கும். அந்த கட்டணத்த நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். அந்த நேரத்த நாம வந்து படிச்சு பயன்படுறோம் அப்படின்ற ஒரு ஒரு மன ஆறுதல் இருக்குன்றதுக்காக, நான் காலையில 10 மணிக்கு போனா, இரவு 7 மணிக்கு திரும்பி வந்தா, அது அங்க போய் கத்துக்கலாம். அடுத்து படிக்கலாம். இது இவுங்களோட ஈடு குடுத்து வரணும் அப்படின்னா, நம்ம நம்ம இந்த சிஸ்டத்த நாம உடைச்சு, அவங்க சிஸ்டத்துக்கு போணும். அது சரி, அது சரி. நான் நல்லா மொ முதல் நாளே நான் வந்து நல்லா எனக்கு தெரிஞ்சுச்சு முதல் நாளே. என்னோட கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் இந்தியால இருந்து தான் வந்திருக்கிறாங்க. ம். ஆனா நான் படிச்ச பேக்ரவுண்டு நான் படிச்ச அரசு கல்லூரி அப்படிலாம் ஒண்ணு இருக்குல்ல. ம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. ம். நம்ம அரசு கல்லூரி வச்சு பார்க்கும்போது இன்னும் பல கடைகள உடைக்கணும். ஐயய்ய! அது ஒண்ணும் இல்ல. அது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம இவங்க படிக்கிறது தெரியாதத கத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் எடுத்து கத்துக்கணும். மத்தபடி இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு புரியுது. ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. முதல் நாள் போனோனே ஒண்ணுமே என்னடா இது என்ன நடத்துறாங்க? எங்க இது பண்றாங்க? ஒண்ணுமே புரியல. இப்ப சரி முதல்ல இருந்து நாம உட்கார்ந்து கல்லூரி போனோமா, அந்த நேரத்துல எல்ஆர்சி பில்டிங் யாரு வேணா அங்க போலாம். ஐடி கார்டு இருந்தா போலாம். அப்புறம் போயிட்டு நாம காலையில இருந்து இரவு வரைக்கும் அங்க நாம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அத மாரி படிச்சு, இந்த 2 மாசத்த வந்து கொஞ்சம் முடிச்சுட்டேன் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சிரும். எது எப்படி அப்படின்னு. இப்ப வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது 2 சரி. மாசம் முடிஞ்சதுமே நம்மளுக்கு பழகிரும். புரொஃபசர் கூட அவங்க வந்து பேசுவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களோட பேசி, எல்லா மாணவர்களோட எல்லாம் இது பண்ணாங்க. ஒரு 2 மந்த்ஸ். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும். நான் அதுக்கப்புறம் இன்னொன்னு 1 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டிசம்பர் மாசம் முடியறக்குள்ள எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். எல்லாமே இப்ப நான் வந்து யாருன்னு இப்ப யாருக்கும் தெரியாது. நான் ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடண்ட் லேட் லேட் என்ட்ரியா வந்திருக்கேன். அப்படின்னு தெரியும். மத்தவங்கலாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்கள ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க. இப்ப நாம வந்து வரணும்னா, கொஞ்சம் இவங்கள முந்தி, அடுத்து நான் எனக்கு ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லி தெரிய வச்சு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது எனக்கு நல்லா தெரியுது. அது ஒரு 2 மாசம் வந்து ஆகும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இதுல இருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த மாரி என் நண்பர்கிட்ட, இந்த மாரி ஒரு ஐடியா இருக்கு. நான் பிஹெச்டி பண்றது இங்க ஃப்ரீ. ஓ! இங்க பிஹெச்டி ஃப்ரீயா பண்ணிடலாம். அது வந்து இப்பதான் எனக்கு தெரியும். அவங்க அட சொன்னாங்க. அது அரும, அரும. என்னன்னா ஆ. இங்க வந்து இங்க பிஹெச்டி பண்ணலாம். பப்ளிஷ் பேப்பர் பப்ளிஷ் பண்றது அந்த மாரி பல விதமான இதுக்கு இங்க உதவி பண்ணுவாங்க. இப்ப வந்து ம், ம், 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும், 2 வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு ம், இவங்க வந்து கண்டிஷன் வைப்பாங்க. 1 இயர்க்குள்ள இத முடிச்சு காட்டு, 2 ம், வருஷத்துக்குள்ள முடிச்சு காட்டு அப்படின்னு. அந்த கண்டிஷன் வைக்கும்போது,
அந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம ஒரு வருஷம் முடிச்சிட்டோம்னா, அவங்களோட ஸ்டைஃபன்லயே நாம வந்து அந்த பிஹெச்டி முடிச்சிடலாம். ஒரு வருஷத்துல பிஹெச்டி முடிச்சுட்டு, பிஹெச்டி பட்டத்தோட வெளிய வந்துரலாம். ம். அது லேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டைஃபன் மட்டும் இவங்க கட் பண்ணிடுவாங்க. நாமள பாத்துக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. இதுல பிஹெச்டி இவங்களே ஸ்டைஃபண்டோட மாசம் மாசம் ரன் மாசம் மாசம் 2000 பவுண்ட்ஸோ என்னமோ குடுக்குறதா சொன்னாங்க. ம். 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 அது வந்து இப்படி ஒரு தகவல் பிஹெச்டி எல்லாத்துலயும் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நம்ம இந்த 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 1 இயர் படிப்பு இந்த முடிஞ்சோனே அடுத்து வந்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு தகுதி உயர்த்திக்கிறோமோ அப்பதான் பிஹெச்டிக்குள்ள போக முடியும். ஏன்னா இதுவே அவங்க பிஹெச்டி மாரி தான் பண்றாங்க. ம். அப்ப ம். நான் அருமை. பிஹெச்டி போனா அது அப்ப பிஹெச்டினா அது ட்ரிபிள் பிஹெச்டி அளவுக்கு அது போகும். ம். அந்த ம். ஸ்டாண்டர்ட் சொல்றேன். அந்த தகுதி நிலை வந்து சொல்றேன். ம். அதனால ம் சில ஆட்கள்லாம் இருக்காங்க பப்ளிஷ் பண்றக்கு பேப்பரு சொன்னாங்க. இது பேப்பர் எழுதுறது கொஞ்சம் சாதாரண காரியம் கிடையாது. இப்ப ரிப்போர்ட்டே வந்து அவங்க அது எல்லாமே ஒரு ஆராய்ச்சி மாரி தான் இருக்கு. இப்ப இந்த இந்த ரிப்போர்ட்லாம் நான் எழுதுனா தான், அடுத்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எப்படி எழுதணும் அப்படின்றத தெரியும். இவங்க இது இந்த ChatGPT இதெல்லாம் உதவி பண்ண நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாமளே எழுதுனா தான் அதுக்கான ஆராய்ச்சி மனப்பான்மைன்னு ஒண்ணு வரும். அதுக்கு எழுதுறதுக்கு ரிப்போர்ட் என்னென்னமோ இவங்க வந்து நெறைய வச்சிருக்காங்க. ம். இதெல்லாம் நான் வந்து இந்த 2, 3 மாசத்துல கத்துக்கிட்டனாவே, அடுத்து வந்து பப்ளிஷ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பாப்போம். இந்த இந்த 2 1/2 மாசம் டைம். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் பழகிடும். இப்ப வந்து எ கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி அந்த ஒரு நிலையில தான் இருக்கேன். இல்ல அது போக சரி. போக பழகிடும். இதெல்லாம் வந்து இப்ப சாட் ம். ஜிபிடி இது முழுசா நம்ம நம்ப முடியாது. முழுசா வந்து நம்ம உதவி ஆமா. செய்யலாம். நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குது இல்லையா? அந்த ம். பாயிண்ட்ட தான் நம்ம எழுத போறோம். ஆமாமா. ஆ ம், பாயிண்ட் ம், எடுத்து ம். கொடுக்குது இல்லையா? நாம குடுக்குற பாயிண்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கணும் இல்லையா? நாம மறந்துருவோம். நாம சிந்திக்கிறத வந்து நாமளே மறந்துரும்ல. ம். ஆமா. அத வந்து சாட் ஜிபி பதிவு பண்ணி வச்சுக்கல. ம், 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 ம். ஆ ஆ சரி. இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, சனி ஞாயிறு எப்பவும் வழக்கம் போல 2 நாள் விடுமுறையா? வழக்கம் கம்பல்சரியா? சனி, ஞாயிறு எப்பவுமே விடுமுறைதான். எனக்கு வந்து திங்கள் வந்து அந்த ஆப்ஷனல் மாடியூல்னு ஒண்ணு இருக்கும். ஆ ஆப்ஷனல்னா நம்ம விருப்பத்தின் பேர்ல படிக்கிறது. அதுல வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் அந்த ராக்கெட் தயாரிக்கிறது எப்படி, அது எப்படி போய் எப்படி வருதுன்றத நான் எடுத்திருக்கிறேன். ம் அதனால ம் என்ன விருப்பம் பாடம் விருப்ப தேர்வுன்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன ம் எடுத்தாலும் அது திங்கட்கிழமை தான் அதனுடைய டைம் டேபிள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆ அதனால என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 5 நாளு வாரத்துக்கு 5 நாள் அப்படின்னு வகுப்பாய் போச்சு. இல்லன்னா 4 நாள் தான். ம் ம் பரவால்ல, பரவால்ல. படி, படி. அதிக நேரம் ஆராய்ச்சியிலே இரு. அதுதான் சரி. நமக்கு நேரம் இந்த 2 நாள்ல 7 நாள் இருந்தாலும் நீ அதிக போக நேரம் நம்ம வேண்டியதுதான். கல்லூரில இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆமா. அந்த நம்ம வந்து போயிட்டு வர்றதுக்கான செலவு அப்படின்றத காட்டிலும், சரி அந்த பேருந்து செலவு வந்து நாம அங்க அந்த நேரத்த செலவிட்டு படிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தணும். ம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நான் இருக்கேன். அதனால நான் அது அங்க போனா ஒண்ணுமே நடக்காது அப்படிலாம் இல்ல. அங்க ஏகப்பட்டது இருக்கு. அத இன்னும் கல்லூரி வளாகத்த ஒண்ணும் முழுசா சுத்தி பார்க்கல. அது நான் போன 2 பில்டிங் தான் பார்த்திருக்கேன். நெறைய வச்சிருக்காங்க. நெறைய விதமான ஆம் எல்லா சகல வசதியும் இருக்கு. எதுவுமே இல்லன்னு சொல்லவே தேவையில்ல. எல்லா ம் வசதியும் வச்சிருக்காங்க. ம் எனக்கே இப்பதான் தெரியும். அந்த பிஹெச்டி எல்லா கல்லூரிலயும் பிஹெச்டி ஸ்டைஃபண்ட் குடுப்பாங்க. ம் இவங்க வந்து அந்த கண்டிஷனோட குடுப்பாங்க. இப்போ 1 1/2 வருஷம், இன்னும் 2 வருஷம் அதுதான் உனக்கு டைம். நான் உனக்கு இந்த இந்த இத வந்து நீ செயல்படுத்தி காட்டு. ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம வந்து நம்ம நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரொஃபசரு யார் என்னன்னு பார்த்துட்டு, நம்மளுக்கு வேவ் லென்த்ல யார் வராங்க? நமக்கு யார் உதவி பண்ணுவாங்க? அப்படின்னு பார்க்கும்போது, இன்டர்ன்ஷிப் போற பக்கம். இப்ப இன்டர்ன்ஷிப்லாம் நாம போனோம். இது வந்து என்னோட சாஃப்ட்வேர் ஈசாவோட சாஃப்ட்வேர் தான். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட அந்த சாஃப்ட்வேர் தான் சொல்லி தராங்க. ம் அவங்க என்ன பயன்படுத்துறாங்களோ, அந்த சாஃப்ட்வேர் தான் நானும். இப்ப நான் அத கிளிக் பண்ணாதான் ஈசான் தான் வரும். ம் அவங்க எப்படி பயன்படுத்துறாங்களோ, அதே தான் எனக்கு சொல்லித் தராங்க. இப்போ இந்த மாரிலாம் பயன்படுத்தும்போது, ஈஸியா வந்து இந்த போய் கத்துக்கிறதுக்கான இந்த இன்டர்ன்ஷிப் வந்து குடுப்பாங்க. அது இன்டர்ன்ஷிப் நம்ம மேம்படுத்திட்டே இருக்கணும். நம்ம எப்படி தினமும் போய் கல்லூரி போய் படிக்கிறோமோ, அந்த மாரி மேம்படுத்திட்டே இருந்தோம்னா, நல்ல ஒரு நிறுவனத்துல நம்ம போய் பயிற்சி பெறக்கான அந்த காலம் கிடைக்கும். அருமை, 1 அருமை. வருஷம்.
அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு இன்னும் வந்து 2 ஆண்டா 1 1/2 வருஷமோ எனக்கு டைம் இருக்கு. மறுபடியும் நாம 1 1/2 வருஷம் நாம அங்க இருந்து வேலை பார்க்கறதுக்கு மட்டும். வேலைய நம்ம அங்கேயே நாம வந்து இந்த நிறுவனம் நல்லா இருக்கு. என்னோட ஐடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, அவங்களே வந்து 1 1/2 வருஷம் குடுப்பாங்க. ம். ஸ்பான்சர் விசா மாரி அவங்களே தருவாங்க. இந்த மாரி எனக்கு 2 வருஷம் போக மறுபடியும் இன்னொரு 1 1/2 வருஷம். அப்ப வந்து பார்த்தா 3 1/2 வருஷம் இருக்கு அப்படின்றதுதான் கணக்கு. அருமை, அருமை, அருமை. நல்லா செய், நல்லா செய், நல்லா செய். வாழ்த்துக்கள். நல்லா செய், சிறப்பா செய். பார்த்தேன், எல்லாம் சூழல்ல போகட்டும். ஆ, எப்பப்போ உங்களுக்கு பேசுற நேரம்? உனக்கு இந்த காலையில நேரம் தான் பேச முடியுமா? காலையில நேரம் இப்ப இந்த மாதிரி பேசுறதுல காலையில காலையில நீங்க ஒரு 1/2 மணி சனி, நேரம். ஞாயிறு எப்பவுமே சனி, ஞாயிறு பேசலாம். சனி, ஞாயிறு பேசலாம். நான் வந்து எனக்கு டைம் டேபிள்னு ஒண்ணு இருக்கும். நான் உங்களுக்கு அத அனுப்பிவுடுறேன் ஸ்கிரீன்ஷாட். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு நீங்க 4 1/2 மணி நேரம் உங்களுக்கு அந்த டைமிங்க பார்த்து நீங்க என்ன கூப்பிடணும். அவ்வளவுதான். அது சரி, அது சரி. நீ முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை அந்த 1 மணி நேரம் முன்கூட்டி எழுந்து. அதுதான் 6 மணிக்கு எந்திரிக்கிறது, 4:30 மணிக்கு எந்திரிச்சா முடிஞ்சு போச்சு. உடம்பு ஒண்ணும் பண்ணாது. உடம்பு ஒண்ணும் ஆமாமா. அது நீங்க காலையில நேரம் நீங்க வந்து கூப்பிடலாம். எங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்போ நீங்க காலையில 11 மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா சரியா இருக்கும் அது. ஆமா, காலைல 5 மணி உனக்கு. 5 5:30. ஆமாமா. கூப்பிட்டீங்கன்னா சரியா இருக்கும். சரி, இப்ப இது கபத்துக்கு என்ன பண்ற? ஆப்பிள் ஜூஸ் போட்டுற வேண்டியதானே? கம்பம். ஆப்பிள் தான். ஆப்பிள், ஆரஞ்சு தான் இருக்கு. எப்படி மழை எப்படி இருக்கு? $1 $1/2? 1 பவுண்ட் தான். சில நேரம் அத வந்து கம்மி பண்ணுவாங்க. சில நேரம் 88 பென்ஸ், 90 பென்ஸ் அந்த மாரி குடுப்பாங்க. பயங்கர மலிவு ஐயா, பயங்கர மலிவு. நான் நினைச்ச மாதிரியே இருக்கு. அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்க. அது முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படு. நமக்கு முதல்ல நீ ஆரோக்கியம் தான் முக்கியம், புரியுதா? ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, அங்க எந்த நோய் வராம பாத்துக்கிறீங்க இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு என்ன கவலைன்னா, நீ ஆரோக்கியத்துல தான் ஆரோக்கியமா இருந்து மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா ம். சாதாரண விஷயம் இல்ல கண்ணு. என்னது? சாதாரண விஷயம் இல்ல. நம்மளுடைய கலை வந்து இப்ப மெல்லத்தான் வரும், சும்மா விளையாட்டு கிடையாது. நான் எங்க கொண்டு போய் நிறுத்துறேன் பாருங்க. நீங்க இப்ப எங்க தெரியுமா போயிருக்க? டார்வின் பிறந்த ஊருக்கு போயிருக்க. எங்க போயிருக்கிற? ம், ம், ம். இல்லைன்னா டார்வின் இடத்துக்கு போயிட்டு வா. டார்வின் எங்க பிறந்தாரு அங்க போய் பார்த்துட்டு வந்துரு, புரியுதா? போறேன். ஆமா, சார்லஸ் டார்வின் எங்க பிறந்தாரு அங்க போய் பார்த்து அவர் வணக்கம் போட்டுட்டு அவர் போட்டோ எடுத்து அனுப்பு. நான் டார்வின் கொள்கையை நிரூபிக்க போறேன்னு பேசு. அப்புறம் சீக்கிரம் இந்த யூடியூப் ஆரம்பிக்கணும், மெல்ல மெல்ல, புரியுதா? ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேங்கய்யா. ஏன்னா பண்றேன். என்ன தெரியுமா, உனக்கு வருமானம் வருங்கன்னு அதான் சொல்றேன். கவலை இல்லாம இருக்கலாம். என்னது? எனக்கு ஒரு வெள்ளைக்காரனை புடிச்சு கொடு, நான் 3 பேர் சேர்ந்து அவனை குணப்படுத்தலாம். அதுதான் நீ செய்யற. நீ வந்து அந்த வெங்கடேசனுக்கு நீ செய்யக்கூடிய வேலைய புத்தகம் 2 அனுப்பிச்சு வச்சிருக்க. அனைவரும் 2 நாள்ல கிடைச்சு நினைக்கிறேன். 14 நாள் ஆகும். அது தண்டங்கண்ணு. ஐயா, இங்க இருந்து அனுப்புறது பயங்கர தண்டங்கண்ணு. 1 கிலோ சக்கரை 600 ரூபா வருதுங்கண்ணு. 1 கிலோ சக்கரை 40 ரூபாய்க்கு வாங்குறோம்ல, 450 ரூபா போட்டேன். பயந்துட்டு நானு. அது ஒரு தடவை, அவ்வளவுதான். அதே நீ வந்து இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஏறும்போது நீ 40 ரூபாய், இது வந்து டொமஸ்டிக் மாட்டிக்கிட்டோம். டைரக்ட் ஃபிளைட். ஆமா. இனிமேல் வந்து நம்ம சென்னையில இருந்து ஏறதாங்க வந்து லாபம். ஏன்னா அவங்க வந்து 67 கிலோலாம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர். பாரு, அது வந்து சென்னையில இருந்து டைரக்ட் ஃபிளைட், டைரக்டா வரும். அது வந்து சென்னையில இருந்து இன்டர்நேஷனல் பரவாயில்ல. அது ஒண்ணும் பரவாயில்ல. இது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது நடந்தாச்சு. அது நீ அங்க போட்டு நீங்க எக்கானமி போட்டுக்கலாம். அதுக்குள்ள நீ பணம் சம்பாதிச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. உனக்கு நான் பொருளாதார வசதியை நான் வந்து வேற மாதிரி எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறேன். உனக்கு இதுல வந்து நீ ஒரு 6 மாசம் தானே சமாளிக்க போற. இப்ப எத்தனை மாசம் சமாளிக்கணும் நீ? 6 மாசமா? 6 மாசத்துக்கான பணம் இருக்கா? 4 மாசத்துக்கான பணம் இருக்கு. அதுக்குள்ள வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வேற ஏதாவது அந்த 6 மாசம் கழிச்சு ஏதாவது சின்ன அந்த உதவிங்கிற அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து 1 வருஷம் ஆகுமா? 6 மாசம் ஆகுமா? $25 கொடுக்கறது, அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 1 மணி நேரம். அது வந்து எனக்கு என்ஐ நம்பர் அப்ளை பண்ணியாச்சு. அது எனக்கு நம்பர் வரணும், லைசன்ஸ் மாதிரி. நான் வந்து இங்க வேலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது ஒரு லைசன்ஸ் மாதிரி.
சரி. லைசன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அது வரக்கு வந்து 1 மாசம் ஆகும். அது 1 மாசத்துக்குள்ளதான் அவங்க வருவாங்க. ஒரு அது வந்து அடுத்த மாசத்துக்குள்ள வந்துரும். இப்பவே வந்து ஒரு அடுத்த மாசமோ 2 வாரம் போயிரும். ஒரு மேக்ஸிமம் 3 வாரம் தான் அதுக்கு டைமு. அப்புறம் ம். வந்ததுக்கு அப்புறமா நம்ம நம்ம நான் யுனிவர்சிட்டில தான் நம்ம 5 நாளு நம்ம அங்க தான் செலவிட போறோம். ஆ. அப்ப யுனிவர்சிட்டிக்குள்ள அங்க வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வெல்ஃபேர் இருக்கு. அங்க மாணவர்களுக்கு வ வேலைக்கான வாய்ப்பு. ஏன்னா எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் வந்து அ அடுத்து வந்து அவங்களுக்கான செலவுகள பாத்துக்கிறதுக்கு, அவங்க படிப்பு செலவுகள கொஞ்சம் கொஞ்சம் இது பண்றதுக்காக யுனிவர்சிட்டியே வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள வந்து பிரிச்சு குடுக்கும். நீங்க இத பாருங்க, இத பாருங்க எல்லா வேலைகளுமே குடுக்கும். நாம அங்க ஆ. போய் பார்க்கலாம். இப்ப யுனிவர்சிட்டி 5 நாள் போறோம்னா, நம்ம யுனிவர்சிட்டிலயே நம்ம வேலையும் பார்த்துக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அது வசதியா இருக்கும். அது எனக்கு நம்பர் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட போய் பேச முடியும். இப்ப வந்து அவங்க தரமாட்டாங்க. லைசென்ஸ் இருக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட் வந்து இங்க ஒரு இன்டர்நெட் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அது வந்து இன்டர்நெட் பேங்கிங். இன்னும் லோக்கல் பேங்க் இங்க இருக்கு. லோக்கல் பேங்க்ல ஓப்பன் பண்ணோம். இப்ப நானு ஆ இன்னைக்கு சனி, ஞாயிறு முடியாது. நான் திங்கட்கிழமை அந்த மாதிரி போய் ஓப்பன் பண்ணிட்டோம்னா, அ நம்மளுக்கு வந்து வசதியா இருக்கும். பேங்க் பக்கமா போய் பணம் கையில இருந்தாலும் பணத்த அதுல உள்ள போட்டுட்டு, நாம வந்து இன்டர்நேஷனல் பேங்கிங்கா மாத்திக்கிற மாரி இங்க, அங்கயும், அங்க, இங்கேயும். அது வந்து நம்ம லோக்கல்ல இப்ப இங்க பேங்க் ஓப்பன் பண்ணணும். இப்ப நான் ஆல்ரெடி இன்டர்நெட் பேங்க் ஓப்பன் பண்ணிட்டேன். ம். அதுக்கான ஏடிஎம் கார்டும் வரும். அது வந்து போஸ்ட்ல அனுப்பிவிடுவாங்க. அது அநேகமா 1 வாரத்துக்குள்ள வரும்னு எனக்கு போட்டுருக்காங்க மெயிலு. ஏன்னா அடுத்த ஒரு புதன், வெள்ளிக்குள்ள வரலாம். வந்துச்சுன்னா, அத வச்சுட்டு இன்டர்நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம். உள்ளூருக்குள்ள அனுப்புறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு அ அடுத்து பேங்க் ஓப்பன் பண்ணோம். இத வந்து இப்போ அந்த கல்லூரி போயி, நான் என்ஐ நம்பர் வந்ததுக்கு அப்புறமா கல்லூரில வாய்ப்பு குடுப்பாங்க. அது மாணவர்களுக்கு ஷிஃப்ட்டா தான் இருக்கும். அது பகுதி நேரம் வந்துட்டு போற நேரத்துல, "இந்தாங்க இத பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லூரி இருக்கிற நேரத்துல நம்மளுக்கு வேலை தருவாங்க. நம்ம 5 நேரம் கல்லூரி போறோம்ல. அதனால 5 நேரமும் நம்மளுக்கு வாய்ப்பு தருவாங்க. அப்புறம் அப்சர்வேட்டரி கூட்டு போனாங்க. அங்க வந்து இந்த மாதிரி டியூட்டரிங்ன்னு ஒண்ணு என்னது அவுட்ரீச் ப்ரோகிராம். குழந்தைகள்லாம் கூட்டு வர்றது, பொதுமக்கள பார்வையிடுறது, இந்த மாரி 400 பேர வந்து விடுவாங்களாம். இது கல்லூரிக்கு சொந்தமானது. அதுல 400 பேர வந்து கூட்டிட்டு வந்து பார்வை இது பண்ணலாம். அப்ப வந்து நம்ம சொல்லி தரலாம். அப்ப வந்து நான் நான் இப்ப நான் எனக்கு இப்ப வந்து பாத்துட்டு தான் வந்தேன். நான் இன்னும் அத வந்து கையில நானே ஆப்பரேட்லாம் பண்ணல. இப்ப நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா, அ இந்த எனக்கெல்லாம் வந்து இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் அவுட்ரீச் ப்ரோகிராம்க்கு நானும் வரேன் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து நம்மள கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நம்ம வந்த நேரத்துக்கும், செலவிடுற நேரத்துக்கும் நம்மளுக்கு அவங்க தொகை தருவாங்க. அவங்க சொன்னாங்க அப்பவே, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாரி நீங்க வந்து சொல்லி தரலாம். சொல்லி தர நேரத்துல அவங்களுக்கு வந்து இந்த மாரி பவுண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க உங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அரும, அதுக்கு அரும. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, டெலஸ்கோப் அங்க ஆப்பரேட் பண்றது எப்படி? ம். அதெல்லாம் பாத்துக்கிட்டு, அதுக்கான சில அந்த வரலாறு கொஞ்சம் வரலாறுலாம் சொல்ட்டாங்க. இருந்தாலும் அந்த என்னென்ன வரலாறு, அது எப்படி இருக்கு? எப்படி இயங்குது? இதெல்லாம் என்ன பாக்கலாம்? அப்படின்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போய் அத பண்ணலாம். இப்ப எல்லாம் தெரியாதனால, இப்ப வந்து சரி இப்போ நம்ம போனோனே வந்து யாரையும் தெரியாது தான். இப்பதான் என்ன இப்ப நான் ஒரு அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் ஒரு லேட்டா வந்துக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட். இந்தியால இருந்து வந்திருக்கேன். இப்ப சக மாணவர்கள பொறுத்து அப்படிதான். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கேன். அத தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ போக போக தான் அடுத்து நம்மளோட திறமை என்ன? இப்ப படிப்பு 100 மார்க்கு அத காட்டிலும் படிப்புல 80 மார்க் வச்சிருக்கேன். சூப்பர் பெர்சன்டேஜ் வச்சிருக்கேன். அத காட்டிலும் நம்மளுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. ம். நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஒரு கலை வச்சிருக்கோம். இத வந்து ஆஸ்ட்ரோனமருக்கு சொல்லி தரணும். அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றதே யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. ஏன்னா ம். நம்ம எங்கேயோ வந்து எப்படியோ வந்து அத கனெக்ட் பண்றோம் அப்படின்றத ம். நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால சரி இத கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து சாதாரணமா நெனச்சுட்டு போறாங்க. அத பத்தி எனக்கு கவல கிடையாது. அதுக்கான நேரம் வரும்ல. அது அப்ப வரும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு வச்சிருக்கேன். பாப்போம் எந்த மாரி முடியுது அப்படின்னு. சரி.
அப்போ அப்ப நான் எழுதுற கட்டுரையெல்லாம் எது தவறு எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ம். அதை வந்து எனக்கு நான் வந்து சாட் ஜிபிடி போடுறேன், கூகுளில். அப்போ விஷயத்துக்கு பேசுவோம். நீ சொல்றதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன், தைரியமா செய்யி, அப்புறம் எல்லாம் வரும். நம்ம வந்து நீ இந்த அந்த யூடியூப் ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிச்சு அது பாட்டு சும்மா பேசி பேசி பழகிக்கோ. டைம் இருக்க பேசி பழக. உன்னை யாருன்னு உலகம் தெரியட்டும், உன்னை யாருன்னு இங்கிலாந்து தெரியட்டும். புரியுதா? அதுதான் நீ செய்யற வேலை. ம். ம். இப்ப ம். என்னை யாருன்னு இந்தியாவுக்கு தெரியும், என் தமிழ்நாட்டுல யாருன்னு தெரியும். எங்கிட்ட வரும்பொழுது அவ்வளவு சீக்கிரம் யாரு இப்ப நான் எவ்வளவு கடுமையான விதிகள் போடுறேன் இல்லையா? கடுமையான விதிகள் போட்டங்காட்டி தான் நான் நோயை குணமாக்க முடியுது. கடுமையான விதிகள் போட்டங்காட்டி தான் நோயை எப்படி அந்த ம். கடுமையான நமக்கு பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்ல. அந்த விதியும் தரம் தான் முக்கியம். விதியும் குவாலிட்டி தரம் தான் முக்கியம். ஸ்டாண்டர்டு. இது சாதாரண விஷயம் இல்லை. எங்கிட்ட வரோம்னா கட்டி இப்ப 50,000 கட்டி சேர்ந்து தான் தீரணும், இல்லைன்னா வராதுன்னு சொல்லிடணும் இல்லையா? சும்மா நீங்க கவனிக்கிறதுக்கே 5,000. இனிமேல் கவனிக்கிறதுக்கே 5,000 ரூபாய் வச்சிருக்கேன் நான். கவனிக்கணும், இனி என்கிட்ட ம். கவனிக்கணும்னு 5,000 வேணும், இல்லைன்னா வராதா? எனக்கு தேவையில்லை போ. நான் என்னுடைய ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம். ம். என்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம், என்னோட நேரம். சரியா? ரொம்ப தைரியமா நல்லா சேர இந்த மாதிரி சிந்தனை உள்ள அதான் நம்ம இவரு பழனிவேல் அவர் போட்டிருப்பாரு எப்படி போறதுன்னு. அவர் பழனிவேல் ரொம்ப ஆர்வம், பழனிவேல். ஆமா, ஆமா. அவரு அந்த வேலையை விட போறாரு. இல்ல, நாளைக்கு இந்த வேலையே தொலைபேசி பாக்குறதுக்கு தொலைபேசி பார்க்க நேரமே கிடையாது. ஏன்னா நாம இந்தியால இருக்கிற ஒரு நேரம், ம், நம்ம இருக்கிற ஒரு நேரம். நான் அந்த என்னால பார்க்கவே அந்த தொலைபேசியே பார்க்க முடியல. அந்த மேப்புக்கும் டைம் டேபிளுக்கு மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு தவிர, மத்தபடி அதை தொட்டு அது பார்க்க நேரமே கிடைக்கிறது இல்ல. என்ன ம், இப்போ நீங்க போன் பண்ணும்போதெல்லாம் எடுக்காத காரணம் என்னன்னா, ஒண்ணா நான் கிளாஸ்ல இருப்பேன். ஒண்ணா ம், உங்களுக்கு இரவாகி போயிரும். 1 மணி ஆயிரும். நான் கல்லூரி போயிட்டு இருப்பேன், வந்துட்டு இருப்பேன். இப்ப கல்லூரி போற நேரத்துல எனக்கு வந்து டவர் வந்து கிடைக்காது. கல்லூரி போற கிடைக்காது. 1 மணி நேரம் ஆகும். கல்லூரி போனா வைஃபை கிடைக்கும். அது ஃபுல். இப்ப நான் இங்க வந்துட்டா இங்க என்னோட நெட் பயன்படுத்திக்கலாம். போற நேரத்துல வந்து எந்த டவரா இருந்தாலும் அது கிடைக்காது. யாரு என்ன ஆனாலும் கிடைக்காது. அதனால வந்து அந்த நேரத்த இது பண்ண முடியாது. சரி கண்ணு, சரி கண்ணு. அருமை, அருமை, அருமை. உங்களோட பேசிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அதை அப்படியே எல்லாத்துக்கும் பரப்போட்டேன். எல்லாம் அப்படியே கவனிச்சுட்டே இருக்காங்க. இந்த 10, 15 பேரு, 20 பேர் உன் மேல அடேங்கப்பா என்ன விசாரணைங்கிறீங்க. எல்லாரும் உன் மேல வந்து நம்ம இல்ல ஐயா. இது நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமை தான். அவங்களோட நான் இப்ப வந்து ஓடி வரணும். அவங்க போட்டியோட நானும் வரணும். அதுக்கு வந்து அந்த கடுமையான அந்த நம்ம படிக்கணும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். புது புது விஷயம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. எல்லாமே புதுசு. ம், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பண்ணணும். அதுக்கு வந்து இந்த இந்த 2 மாசம் எனக்கு நேரம் இருக்கு. இந்த ஜனவரில இத வந்து முடிக்கணும். இது என்ன இந்த 2 1/2 மாசத்துக்குள்ள எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம்னா, அடுத்து நம்மளுக்கு வர்றது வந்து எளிமையா இருக்கும். அதுக்குள்ள நான் அ யார் எப்படி, எந்த ப்ரொஃபசர் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, யார் நம்மள கேட்பாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு பொண்ணு அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு தெரியும். நம்மளோட திறமைகள கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிய கொண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம். பெண் ப்ரொஃபசர் இருக்காங்களா? பெண் பெண் லேடி ப்ரொஃபசர். இல்ல எங்களுக்கு பெண்ணு இல்ல. எங்களுக்கு ஆண் ப்ரொஃபசர் தான். அவங்க வந்து ஒருத்தர் வந்து காஸ்மாலஜி காஸ்மாலஜி ஒண்ணு இருக்கு. அது ஃபவுண்டேஷன் ஆஃப் காஸ்மாலஜி. அது வந்து அதுவும் ஆப்ஷனல் மாடியூல் தான். நான் அத எடுக்கல. ஆனா அவங்க வந்து ரிட்டயர்டு ம் ஆ ஆர்மி மேனோ என்னமோ சொன்னாங்க. எல்லாருமே ரிட்டயர் ஆனவங்க, ரொம்ப வயசானவங்க, அந்த மாதிரி அவங்களும் வந்து இங்க வந்து எடுக்க வராங்க. ம், வயசானவங்க தான் எல்லாருமே. ம், ம், ம். அருமை, 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 அருமை. அறிவை பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. அறிவை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆமா. அவங்க வந்து ஆர்மி மேன் தான். அவங்க வந்து ஏதோ இத படிச்சிருப்பாங்களா? இல்ல ஆர்வத்துல வராங்களா? என்னன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க. இந்த மாரி அவங்க ரொம்ப வயசானவங்க. ஆனா இவங்க எடுக்க வராங்கன்னு. இந்த ஸ்பேஸ் டைனமிக்ஸ்ன்னு இப்பதான் ஒரு மெயில் வந்துச்சு. அதுல தான் ராஜ்குமார்ன்னு ஒரு பேர பார்த்தேன். அவரு யாரு என்னன்னு தெரியல. போனா தான் தெரியும். அருமை, 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 அருமை. சரி கண்ணு, சரி. ரொம்ப அற்புதம், அற்புதம். நல்லா பண்ணியிருக்கிற. மறுபடியும் நான் அந்த டைம் டேபிள் அனுப்ப நான் பார்த்துட்டு மறுபடியும் இது பண்றேன். ம். உங்களுக்கு அனுப்புறேன். அது வந்து 24 மணி நேரம் அந்த டைம் டேபிளோட இருக்கும். 13, 14, 17ன்னு இருக்கும். அது பரவாயில்ல, அத பரவாயில்ல. நீங்க பாத்துக்கங்க. ம். அதான் 4:30 மணி நேரம் நான் குறைச்சிக்க வேண்டியதுதான். 4:30 மணி நேரம் நான் குறைச்சிட்டோம்னா அது மாதிரி. அது இரவுங்கிறது நீங்க வந்து நீ என்ன பண்றீங்கன்னா என்ன நடவடிக்கை ஒரு விஷயம் நீ என்ன பண்றீங்க திடீர்னு ஒரு செய்தி கொடுத்துட்டீங்கன்னு வச்சு தினம் என்ன நடவடிக்கை என்ன பண்றீங்கிறது நீ போட்டுட்டீங்கன்னா நான் இந்த நான் போட்டுறேன். இப்ப வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கேன். இப்ப இந்த டைம்ல இருக்கேன்றத நான் போட்டுறேன்.
ஏன்னா முதல் இந்த 4 நாள் நான் கல்லூரிக்கு போனதுல எது எப்ப போறேன், எது எப்ப வரேன்னு எனக்கே தெரியல. இப்பதான் பேருந்து ஏறுறது எப்படி? எங்க போய் ஏறணும்? இப்பதான் வழியே நான் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம மாதிரி ரோடே கிடையாது. ம் அங்க, அங்க, இங்க வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இப்ப இந்த ரோடு இப்படி போனா இது பஸ் ஸ்டாப் இப்படி போலாம். ம் இப்பதான் கொஞ்சம் இந்த இடத்த வந்து மனப்பாடம் பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு வரக்கான என்ன அப்படின்றத இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு. ம் மேப் இல்லாம போறதுக்கு. ம் அடுத்து பஸ் டைமிங்ஸ்லாம் இருக்கு. ம் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு எந்த பேருந்து ஏறினா எந்த கல்லூரிக்கு போலாம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கேன். எவ்வளவு மணி நேரம் ஆகும். இதெல்லாமே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. போக போக அடுத்து ட்ரெயின் இருக்கு. ஆனா ட்ரெயின் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது நேரடியா கல்லூரி வளாகத்துக்கே கொண்டு போய் விட்டுருவான். ஏன்னா இது கல்லூரி பேருந்து. ட்ரெயின் ஏறினாலும் அதே செலவு தான் ஆகும். நம்ம இதுல ஏறினாலும் அதே செலவு தான் ஆகும். அப்புறம் வந்து பேருந்து வந்து எளிமையான ஒரு இங்க டிரான்ஸ்போர்ட். ட்ரெயின காட்டிலும் பேருந்து. ம் அது அது வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ட்ரெயின் வந்து ரொம்ப தூரம் போறவங்க தான் பயன்படுத்துறாங்க. இங்கிருந்து ம் கிங்ஸ்டன் கிராஸ் அப்படின்னு ஒரு ரயில் நிலையம் இருக்கு. அது வந்து இன்டர்நேஷனல் ரயில் நிலையம். அதாவது நாடு விட்டு நாடு போறது. இங்கிருந்து ம் பாரிஸ் போறது, ம் அந்த மாதிரி போறதுக்கான ரயில் நிலையம் அது. ம் நம்ம வந்து செங்கன் விசா எடுத்தோம் அப்படின்னா, இங்க இருந்து பாரிஸ் போலாம். ம் இந்த பெல்ஜியம் அந்த மாதிரி ட்ரெயின்லயே போயிட்டு வர்றதுக்கான வசதி இருக்கு. இதெல்லாம் உங்க பக்கம் பக்கம் தானே இருக்கு. அதனால நாடு விட்டு நாடு போறதுக்கான ரயில் வசதி. அது பெரிய ரயில் நிலையம். ம் ம் ம். சரிங்க, சரி சரி சரி. அப்புறம் அந்த டைம் டேபிள் அனுப்புற, நான் பேசுறேன். இல்லை, எனக்கு வந்து எப்படி ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லி கொடு. நான் பண்ற ஆராய்ச்சி கட்டுரையில நான் படிச்சு பார்த்து எனக்கு கரெக்ட் பண்ணு. சரியா? மீண்டும் நான் பேசுறேன். நன்றி நன்றி நன்றி.